ஒரு நாள் முதலமைச்சர் பூங்காவிலே சுற்றி வருகிறார். திரும்ப வர்ற மேஜையில் ஒரு தாள் கிடக்கு, மஞ்சள் வண்ணத்தில். எடுத்து பார்க்கிறார், ஒரு கல்யாண பத்திரிகை. எம்ஜிஆர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு நடைபெறும் திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்த அழைக்கிறேன். கீழே மாரியப்பன். முகவரி ஏதோ பார்க்கிறார். அதிகாரிகளை அழைக்கிறார், காவலர்களை. யார் இவர் என்று பாருங்கள் என்று போகிறார்கள். சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய குடிசை பகுதி. அதிலே பிளாட்பாரத்திலே ஒரு தகர பெட்டி கொண்ட ஒரு கடை. ஏராளமான செருப்புகள் இங்கே கிடக்கின்றன. அந்த செருப்புகளுக்கு பக்கத்திலே ஒருவன் இருந்து செருப்பு தைத்துக் கொண்டிருக்கிறார். பூட்ஸ் பாலிஷ் போடுகிறார். ஐயா, நீங்க தான் மாரியப்பனா? ஆமாம், நான் தான். உங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு கல்யாணம். நீங்க முதலமைச்சருக்கு தபால் எழுதுனீங்களா? ஆமா, அழைப்புதல் அனுப்பி வைக்க. எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் மேல உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? என் பேரன் பேத்தி கூட அவர் கொடுக்கிற அந்த மதிய உணவு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஓட்டு மட்டும் இல்லைங்க, எனக்கு எல்லாம் கட்சி, எம்ஜிஆர் கட்சி எனக்கு தெரிஞ்சது ரெட்டையில சின்னம். அவர் சொல்றார், நாங்க உசுரியா கொடுப்போங்க, குடும்பத்தோட நாங்க உசுரியா கொடுப்போம். அப்ப பத்திரிகை அனுப்புறீங்களே, அவரெல்லாம் வருவாங்க. என்னையா கேட்குறீங்க? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவரெல்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கு வர முடியுமா? என்ன கேட்குறீங்க? அவர் வீட்டுக்கும் என் பத்திரிகை ஒன்று போச்சுங்கிற சந்தோஷம் இருந்தா போதும்னு வந்தேன். இதை வந்து சொல்லுகிறார்கள். எல்லா அமைச்சர்களுக்கும் தொலைபேசியில் அழைக்கிறார். காலைல 6:30க்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துடணும். 10 அமைச்சர்கள் வருகிறார்கள், 12 எம்எல்ஏக்கள் வருகிறார்கள். ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போறோம். ஒரு விஐபி அந்த சேரி பகுதியிலே போய் கார் நிக்குது. உள்ள வேட்டியை தூக்கிட்டு நடந்து போறாரு. மக்கள் கூடி ஓடி வர்றாங்க. நேர சின்ன பந்தல் போட்டிருக்கு வீட்டுக்கு முன்னாடி. சொந்த பந்தம் 50 பேரை வச்சு நடத்துறதுக்கு ஒரு பந்தல் போடுறேன், கொட்டையெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவன் மாரியப்ப வந்து, ஐயா முகூர்த்த நேரத்துக்கு தவறாம நான் வந்துட்டேனா? அவரே அந்த நிலைமையில் அவன் என்ன கதிக்கு ஆளாயிருப்பான்னு நினைச்சு பாருங்க. போறப்ப மந்திரிகள்கிட்ட சொல்றார், செல்வந்தர் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகாவிட்டாலும் நன்றாகத்தான் நடக்கும். ஆனால் இந்த ஏழை தொண்டன் தான் இந்த கட்சிக்கு ஜீவனாடி.